இப்போல்லாம் குழம்பு சாதம் கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பிள்ளைங்களுக்கு. அதனால டெய்லி லஞ்ச் பாக்ஸுக்கு அவங்களுக்கு 2 பேத்துக்குமே தனியாக பண்ணிவிட்டு, எங்கள் 2 பேத்துக்கும் தனியாக குழம்பெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அன்னைக்கு அப்படி தான் கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்துச்சு, 2 பேருக்கு தக்கன இருந்துச்சு. அதை குர்குரேக்கு மாதிரி நல்ல மசாலாலாம் தடவி ஃபஸ்ட்லேயே ஊற வச்சுட்டேன். அந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஸ்வீட் கார்ன் புலாவ் தான் வேணும்னு கேட்டதுனால நான் எப்படி பண்ணுவேன்னா, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா பட்டை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி பாதி குடமிளகா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் கார்னையுமே உள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. கொஞ்சமாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு பெப்பர் பவுடர் மட்டும்தான் காரம்ன்றதுனால உங்களுக்கு தேவைக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பட்டர் அல்லது நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒத்த சாதமாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுறாங்க. நான் டெய்லியுமே பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக.